வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள தொடர்ந்து நாம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம போல் மித்ராவினுடைய கேரள மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள தெரிஞ்சுக்க போறோம். கேரளால 140 சட்டமன்ற தொகுதிகள் ஒரே கட்டமா ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. கேரளால எல்டிஎஃப், யுடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி 3 முனை போட்டியா இருக்குது. எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி, யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி. பெரும்பான்மையான போட்டி அப்படின்றது எல்டிஎஃப் வெர்சஸ் யுடிஎஃப், சிபிஐஎம் வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது. ஸோ யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? போல் மித்ராவினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப் 42லிருந்து 44% வாக்குகளையும், யுடிஎஃப் 40லிருந்து 42% வாக்குகளையும், என்டிஏ 15லிருந்து 17% வாக்குகளையும், மற்றவர்கள் 1.5லிருந்து 2.5% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது எல்டிஎஃப் 72லிருந்து 82 இடங்களையும், யுடிஎஃப் 52லிருந்து 62 இடங்களையும், என்டிஏ 3லிருந்து 7 இடங்களையும், மற்றவர்கள் 0லிருந்து 2 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்டிஎஃப் 72 குறைந்தபட்சம் 72 இடங்கள். ஸோ அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. 71க்கு மேல பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுவாங்க. எல்டிஎஃப் குறைந்தபட்சமா 72 இடங்கள் அப்படின்ற பொழுது அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது முறையா எல்டிஎஃப் ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போல் மித்ரா சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ 3லிருந்து 7 இடங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போல் மித்ராவினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி எல்டிஎஃப் அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.